ஹர்திக் பாண்டியாவுக்கும் நடராசாவுக்கும் டைவர்ஸ் ஆனது ஃபேக் அப்படின்னு இப்ப சொல்லப்படுது. எதுக்காக அவங்க ஃபேக்கா டைவர்ஸ் நாடகத்தை நடத்தணும்? நடராசா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஹர்திக் பாண்டியா கூட சேர்ந்து இருக்கிற போட்டோஸ் எல்லாம் ஆல்ரெடி அவங்க ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. அதை எல்லாமே அவங்க எதுக்காக ரிமூவ் பண்ணணும், இப்போ அவங்க எல்லாம் திரும்பவும் அதெல்லாம் ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இந்த நாடகம் எல்லாம் எதுக்காக? ஹர்திக்கோட வைஃப் நடராசா அவங்க பாய் ஃப்ரெண்டோட டேட்டிங் போற மாதிரி பிக்சர்ஸ் எல்லாமே வெளியில வந்துச்சு. அது எல்லாமே அப்ப ஃபேக்கா அப்படின்ற கொஸ்டினும் நமக்கு எல்லாம் வருது. ஹர்திக் பாண்டியா அண்ட் நடராசா ரெண்டு பேருக்கும் இடையில டைவர்ஸ் ஆனது ஃபேக்கா இல்ல உண்மையா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். அப்படி ஒருவேளை ஃபேக்கா இருந்துச்சுன்னா அது எதுக்காக அவங்க அந்த நாடகத்தை பண்ணணும், அதனால ஹர்திக் பாண்டியாவுக்கு என்ன பயன் அப்படின்றது எல்லாத்தையும் பத்தி தான் நாம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். நான் சுதீஷ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹர்திக் பாண்டியா அண்ட் நடராசா அவங்களுக்குள்ள இடையில இருக்கிற இஷ்யூஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹர்திக் பாண்டியாவுக்கு இந்திய டீம் ரசிகர்களிடையே நடந்த சில இஷ்யூஸை பத்தி நம்ம முதல்ல பார்க்கலாம். ஹர்திக் பாண்டியா ஐபிஎல்ல போன வருஷம் வரைக்குமே குஜராத் டீமுக்காக விளையாடிட்டு இருந்தாரு. அவர் அங்க கேப்டனா எவ்வளவு மாசா செயல்பட்டாரு, எந்த அளவுக்கு சூப்பரா அவர் விளையாண்டாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை பத்தி நம்ம பர்டிகுலரா ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஹர்திக் பாண்டியா குஜராத் டீம்ல அந்த அளவுக்கு தாறுமாறா கலக்கிட்டு இருக்காரு. எந்த அளவுக்கு அவர் குஜராத் டீம்ல கலக்கிட்டு இருக்காரோ அதே அளவுக்கு அவரோட ஓல்டு டீமான மும்பை டீம் சொதப்பிட்டு இருக்காங்க. லாஸ்ட் 2 இயர்ஸா மும்பை டீம் பிளே ஆஃப் கூட அவங்க குவாலிஃபை ஆகல. இதெல்லாம் நோட் பண்ண அம்பானி ஹர்திக் பாண்டியாவை திரும்பவும் எப்படியாவது மும்பை டீமுக்கு வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்காக ஹர்திக் பாண்டியா கூட பேச்சுவார்த்தையும் நடத்துறாங்க. ஹர்திக் பாண்டியாவும் ஃபைனலா ஒரு பிக்கெஸ்ட் தொகைக்கு மும்பை டீமுக்கு பேக் ஆகுறாரு வித் ஒரு கண்டிஷனோட. அது என்ன அப்படின்னா, நான் மும்பை டீமுக்கு திருப்பி விளையாட வரேன், பட் நான் வந்தேன் அப்படின்னா கண்டிப்பா நான் கேப்டனா மட்டும் தான் வருவேன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டிஷனோட மும்பை டீமுக்கு திரும்ப ஹர்திக் பாண்டியா வரதுக்கு சம்மதிக்கிறாரு. ஹர்திக் பாண்டியா மும்பை டீமுக்கு வர போறாரு, கேப்டன் ஆக போறாரு அப்படின்றத மும்பை டீம் அவங்களோட அபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அனௌன்ஸ் பண்றாங்க. அதை பார்த்த மும்பை ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம மொத்த இந்தியா டீம் ஃபேன்ஸுமே செம்மையா காண்டாவறாங்க. மும்பை டீம் கமெண்ட் செக்ஷன்ல போட்டு கழுவி ஊத்துறாங்க. ரோஹித் சர்மா எப்பேற்பட்ட ஒரு கேப்டன், 5 கோப்பை வாங்கி கொடுத்திருக்காரு, நீங்க அவரை விட்டுட்டு எப்படி நீங்க ஹர்திக் பாண்டியாவை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கொஸ்டினையுமே ஃபேன்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. அதுக்கு மும்பை தரப்புல இருந்து எந்த ஒரு சரியான ஒரு பதிலுமே சொல்லப்படல. ரோஹித் சர்மா மேல ரசிகர்களிடையே ஒரு அனுபவமும் ஹர்திக் பாண்டியா மேல ஒரு ஹேட்டுமே இன்னுமே அதிகமாகுது. இந்த ஒரு ஹேட் ஐபிஎல் மேட்ச் ஸ்டார்ட் பண்ண அப்புறமும் ஹர்திக் பாண்டியா மேல தொடருது. ஹர்திக் பாண்டியா எப்பெல்லாம் பவுல் பண்ண வராரோ அவர் எப்பெல்லாம் பேட் பண்ண வராரோ அப்ப எல்லாமே ரசிகர்கள் அவரை கலாய்க்கிற மாதிரி செய்கைகள் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சேம் டைம் ஹர்திக் பாண்டியா வந்த அப்புறமும் மும்பை டீம்ல எந்த ஒரு பெரிய மாற்றமும் ஏற்படல. மும்பை டீம்ல எந்த ஒரு பெரிய வெற்றியுமே அவங்க பெறல. அவங்களோட டீம் மேட்சுக்கு மேட்ச் டவுன் ஆயிட்டு தான் போனாங்க. அது ரசிகர்களிடையே இன்னுமே காண்டாச்சுது. அது மட்டும் இல்லாம ரோஹித் சர்மா கேப்டனா இருக்கும்போது அவர் எப்பவுமே கவர்ல தான் ஃபீல்டிங்ல நிப்பாரு. ஆனா ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மாவை கவர்ல இருந்து தூக்கி லாங் ஆனுக்கு ஃபீல்டிங்ல நிறுத்துவாங்க. அதுவுமே ரசிகர்களிடையே ஒரு மிகுந்த ஒரு சலசலப்பை ஏற்படுத்துச்சு. இப்படி ஹர்திக் பாண்டியா ரசிகர்கள் எல்லாம் கலாய்க்கிறத பார்த்து என்னதான் வெளியில சிரிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அவர் உள்ளுக்குள்ள அவரோட ஃபார்ம்லயே அவர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாரு அப்படின்றது நமக்கு எல்லாம் தெரிய வருது. அந்த அளவுக்கு ஹர்திக் பாண்டியா ஹேட்டர்ஸால அவங்க ரொம்பவே பாதிக்கப்பட்டாரு. இப்படி எந்த ஒரு பிளேயருமே கிரிக்கெட் வரலாற்றுல ஹேட்டிங்கோட உச்சக்கட்ட நிலைமைக்கு போனது கிடையாது. ஃபைனலா மும்பை டீம் வெளியே வந்துட்டாங்க வித் லாஸ்ட் பிளேஸோட. அது தாண்டி ஹர்திக் பாண்டியாவோட பர்சனல் இஷ்யூஸ் அப்படி எல்லாம் கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு. இப்படி எல்லாமே ஹர்திக் பாண்டியாவுக்கு அகைன்ஸ்டா போயிட்டு இருக்கும் போது தான் ஹர்திக் பாண்டியா அண்ட் நடராசா டிவோர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. ஹர்திக் பாண்டியாவோட ஒய்ஃப் நடராசா அவங்களோட பாய் ஃப்ரெண்டோட வெளியில சுத்துறாங்க. அதனால ஹர்திக் பாண்டியாவுக்கும் நடராசாவுக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. அதை பார்த்து ரசிகர்கள் எல்லாம் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஹர்திக் பாண்டியாவுக்கு ஆதரவா சோசியல் மீடியால நிறைய மீம்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது. அப்படி டிவோர்ஸ் ஆச்சுன்னா ஹர்திக் பாண்டியாவோட 70% ப்ராப்பர்ட்டி எல்லாம் நடராசாவுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே டாக்ஸ் போயிட்டு இருக்குது. இந்த டைம்ல தான் T20 வேர்ல்ட் கப்பும் வரனால ரசிகர்கள் எல்லாமே ஹர்திக் பாண்டியாவுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க. அவர் மேல இருந்த பழைய பேட்ஸ் எல்லாம் மொத்தமா மறக்கப்படுது. வேர்ல்ட் கப்பும் ஸ்டார்ட் ஆகுது. அயர்லாந்துக்கு எதிரான போட்டியில ஹர்திக் பாண்டியா வெறித்தனமா பவுல் பண்றாரு. ஓல்டு ஹர்திக் பாண்டியா இஸ் பேக் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எல்லாமே பயங்கரமா கொண்டாடுறாங்க. அதே நேரம் ஹர்திக் பாண்டியா மேல இருந்த ஹேட் எல்லாம் அவங்களோட ஒய்ஃப் நட்டசா மேல திரும்புது. இந்த இடத்துல தான் நட்டசா அவங்க இன்ஸ்டாகிராம்ல டெலீட் பண்ண போட்டோஸ் எல்லாமே ரீஸ்டோர் பண்றாங்க. அண்ட் ஹர்திக் பாண்டியா அண்ட் ஒரு குட்டி டாகோட சேர்ந்து இருக்கிற போட்டோவுமே ஸ்டோரியில அப்லோட் பண்றாங்க. இதை பார்த்த ஃபேன்ஸுக்கு தான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வருது. இவங்க எல்லாம் அப்ப எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்றாங்களா? எதுக்காக நட்டசா ஹர்திக் பாண்டியா கூட இருக்கிற ஃபோல்டு போட்டோஸ் எல்லாம் ரீஸ்டோர் பண்றாங்க? எதுக்காக ஹர்திக் பாண்டியா கூட இருக்கிற போட்டோவை அவங்க ஸ்டோரியில அப்லோட் பண்றாங்க அப்படின்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் ரசிகர்கள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலைமையில தான் PR அப்படின்ற ஒரு டீமை பற்றி திடீர்னு பேச்சு அடிப்படுது. PR டீம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பப்ளிக் ரிலேஷன்ஷிப் டீம்.
இந்த டீமோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, எந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் மக்கள் மத்தியில நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பொதுவாகவே இந்த டீம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுதான் இந்த டீமோட ஒரு முக்கியமான ஒரு வேலையா இருக்குது. சோ ஹர்திக் பாண்டியாவுக்கு ரசிகர்களிடையே இருக்க ஹேட்டிங்ஸை மாத்துறதுக்கு நட்ராஜாவும் ஹர்திக் பாண்டியாவும் இந்த ஒரு டீமை தான் நாடி இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் ரசிகர்களிடையே இப்ப பெருசா ஏற்படுது. இன்னொரு வழியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐபிஎல் ஃபார்மை நம்பி எடுத்த சஞ்சு சாம்சன், சிவன் துபே போன்ற பிளேயர்ஸ் எப்போ அவங்களோட நேம இந்தியன் ஸ்குவாட்ல அறிவிச்சாங்களோ அப்போல இருந்து அவங்களோட ஃபார்ம் குறைஞ்சதை எல்லாருமே பார்க்க முடிஞ்சது. சோ ஹர்திக் பாண்டியாவும் ஃபார்ம் அவுட்ல இருக்கிறதால ஹேட்டர்ஸ் எல்லாம் அவர் மேல அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அது இந்திய டீமுக்கு இன்னுமே பின்னடைவை ஏற்படும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனாலையும் ஹர்திக் பாண்டியா இந்த ஒரு பிஆர் டீம் அணுகிருக்கலாம் அப்படின்ற ஒரு தியரியும் சொல்லப்படுது. ஹர்திக் பாண்டியா, நட்ராஜா அவங்களோட டைவர்ஸ் கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது உண்மையா? அவங்க உண்மையிலே டைவர்ஸ் தான் பண்ணாங்களா, இல்ல ஹர்திக் பாண்டியாவுக்கு இந்தியன் ஃபேன்ஸ் நடுவுல ஒரு நல்ல ஒப்பீனியன் வரதுக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்ட ஒரு நாடகமா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்ப இந்திய டீம் இருக்கிற நிலைமையை பார்த்தா ஹர்திக் பாண்டியோட ஃபார்ம் இந்திய டீமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ அவங்க பிளானே போட்டாலும் அது தப்பு இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க.